கல்வி தொலைக்காட்சியின் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மார்ச் மாதத்துக்குரிய நடப்பு செய்திகள். சரிங்களா? ஏற்கனவே பார்த்துருக்கோம், நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நடப்பு செய்திகள் மறுபடியும் சொல்றேன், ரொம்ப ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்குது எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும். சரிங்களா? அதனால எந்த போட்டித் தேர்வுகளுக்கு தேவையோ எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான நடப்பு செய்திகளை ஒரே வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். நல்லா பயன்படுத்திக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, முக்கிய சமூக பாதுகாப்பு திட்டங்கள். சரியா? சோசியல் அந்த பார்த்தீங்கன்னா சோசியல் லெவல்ல எல்லா சமூகங்களையும் பாதுகாப்பதற்கு மத்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சில திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு எடிட்டோரியல் பேஜ்ல சிங்கிள் பேஜ்ல அப்படியே வந்ததுனால அப்படியே தொகுத்து வழங்கியிருக்கிறோம். எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, நிறைய திட்டங்கள் மத்திய அரசு மாநில அரசோட இருந்தாலும் செய்தித்தாள்களில் எது வருதோ அது முக்கியமானது. அதை எதையும் விட மாட்டேன், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் அட்டல் பென்ஷன் யோஜனா. சரியா? APY சொல்லுவாங்க. இந்த திட்டம் தொடங்கப்பட்டது மே 9 2015 தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தில் சேர்வதற்கான வயது வரம்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 18 முதல் 40 வயதிற்குட்பட்டவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் சேர முடியும். சரியா? இது ஏழைகள் மற்றும் முறைசாரா துறை அன்ஆர்கனைஸ்ட் செக்டார்னு சொல்லுவாங்கல்ல, அதுல இருக்கிற தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டமாகும். சரியா? ஸ்கீமோட பேரு அட்டல் பென்ஷன் யோஜனா. சரியா? அடுத்த முக்கியமான சமூக பாதுகாப்பு திட்டம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. சரியா? எப்பவுமே இந்த ஷார்ட் நேம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, PMJJBY. சரியா? ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. சரியா? இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் மே 9, 2015. சரியா? இது ஒரு ஆயுள் காப்பீடு திட்டம். சரி, லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயுள் காப்பீடு திட்டம். இந்த திட்டத்தில் சேர்வதற்கான வயது வரம்பு 18 முதல் அதிகபட்சம் 50 வயது. சரிங்களா? இது வந்து ஒரு ஆயுள் காப்பீடு திட்டம். இந்த திட்டத்தில் சேர்ந்தவங்க சரி சேர்ந்த பிறகு நமக்கு ஏதாவது ஒரு ஆகி உயிர் இழந்துட்டாங்க அப்படின்னா ஃபேமிலிக்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இழப்பீடு தொகை அப்படிங்கிற மாதிரி இந்த ஆயுள் காப்பீடு திட்டத்தின் மூலமாக வழங்கப்படும். சரிங்களா? அதே மாதிரி பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, மேல இருக்கிறது ஜீவன் ஜோதி யோஜனா. நம்ம உயிர் இழந்தாங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா சுரக்ஷா பீமா யோஜனா, ஷார்ட்டா PMSBY அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திட்டம் கொல்கத்தாவில் சேம். சரியா? மே 9, 2015 தொடங்கப்பட்டது. இந்த ரெண்டு திட்டங்களுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜீவன் ஜோதிங்கிற ஜீவன்னா உயிர், உயிர் இழந்தா அதுக்கான இழப்பீடு. இது பார்த்தீங்கன்னா விபத்து காப்பீடு திட்டம். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த திட்டத்தை சேர்வதற்கான வயது வரம்பு 18 இருந்து 70 வயசு. சரிங்களா? அங்க 18 இருந்து 50, இங்க 18 இருந்து 70. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, தெளிவா இருந்துக்கோ. சரியாமா? அடுத்தபடியாக இந்திரா காந்தி தேசிய ஊனமுற்றோர் ஓய்வூதிய திட்டம். இந்த திட்டம் தொடங்கப்பட்டது ஆகஸ்ட் 15, 1995 தொடங்கப்பட்டது. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஈஸ்ரம். சரி, ஈஸ்ரம் அப்படிங்கிறது பாருங்க, அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான தேசிய தரவுதளம் மற்றும் பாதுகாப்பு. சரி, அன்ஆர்கனைஸ்ட் செக்டார். சரிங்களா? இப்போ மெரினா பீச் இருக்குது, ரோட் சைடில் இருக்க டீ கடை வச்சிருக்காங்க, தள்ளு வண்டியில் வச்சிருப்பாங்களா, அவங்களுக்கான ஒரு சூப்பரான திட்டம் ஈஸ்ரம் திட்டம் மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. இது எல்லாமே முக்கியமான சமூக பாதுகாப்பு திட்டங்கள், மக்களே மறந்துடாதீங்க. சரியாமா? அடுத்தபடியாக சரிங்களா, அறிவுசார் மையம். தமிழ்நாடு அரசு தொடர்புடைய ஒரு செய்தி பாருங்க, நாலேஜ் சென்டர். நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த அறிவுசார் மையம் அப்படிங்கிறது திறக்கப்பட்ட நாள் ஜனவரி 5, 2024. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாக தான் இந்த அறிவுசார் மையம் தொடங்கப்பட்டுள்ளது. இப்படியும் கனெக்ட் பண்ணி கேட்கலாம். சரியா? எந்த திட்டத்தின் கீழ் அறிவுசார் மையங்கள் திறக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்கலாம். மறக்காதீங்க, கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் மறக்காதீங்க. சரிங்களா? நோக்கம் உயர்கல்வித்துறை, வேலை வாய்ப்பு, தொழில்நெறி வழிகாட்டும் மையம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து போட்டி தேர்வுகள், சார் காமெடி எக்ஸாம் இருக்குல்ல, அதுல இருந்து அறிவுசார் திறன்களை வளர்ப்பதற்காக இந்த திட்டம், இந்த மையம் தொடங்கப்பட்டுள்ளது. இங்க இருக்கிற முக்கியமான வசதிகள், அங்க நூலகங்கள், எல்லா மேகசின்ல இருந்து நியூஸ் பேப்பர்ல இருந்து எல்லாமே இங்க கிடைக்கும். அதே மாதிரி நெட், சரியா, வைஃபை கனெக்ஷன்ல இருக்கிற இணையதள வசதிகளும் இந்த அறிவுசார் மையங்கள்ல கிடைக்கும். சரிங்களா? எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லா வசதிகளும் இந்த அறிவுசார் மையத்தில் இருக்கும். 2024 தொடங்கப்பட்டது கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ். சரியாமா? அடுத்தபடியாக பாருங்க, இந்த அறிவுசார் மையம் கிராமங்களில், சரிங்களா, கிராமங்களிலும் அறிவுசார் மையங்கள் தொடங்கப்படுகிறது. பாருங்க, ஆதி திராவிடர் பழங்குடியினர் SC/ST மக்கள் இருக்கிற கிராமப்புற மக்கள் கல்வி அறிவு பெறவும், மாணவர்கள், விவசாயிகள், மகளிர் சுய உதவி குழுக்கள் பயன்பெறும் வகையிலும் தமிழகம் முழுவதும் 126 கிராமங்களில் அறிவுசார் மையங்கள் அமைக்கப்பட உள்ளன. ஏற்கனவே பார்த்தது நகர்ப்புற அந்த மேம்பாட்டு திட்டத்தின் கீழ், சரி, கலைஞரோட திட்டத்தின் கீழ் அது தொடங்கப்பட்டது. இங்க கிராமப்புறங்களிலும் இந்த அறிவுசார் மையங்கள் அமைக்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. முதற்கட்டமாக எத்தனை கிராமங்கள்ல? 126 கிராமங்களில். சரியா? இதற்கான அந்த அரசாணையை தமிழக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வெளியிட்டுள்ளது. சரியா? தமிழகத்தில் அந்த 126 கிராமங்கள்ல அதிகபட்சமாக நாமக்கல், முட்டைக்கு ஃபேமஸான நாமக்கல் மாவட்டத்தில் 24 மையங்கள் கட்டப்பட உள்ளன. இதுக்கு முக்கியமான பாயிண்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நபார்டு வங்கியின், சரியா, நபார்டுனா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர், சரியா, அக்ரிகல்ச்சர்
அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்களா நபார்டு வங்கி 1982ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. அதற்கு பரிந்துரை செய்த கமிட்டியின் தலைவர் சிவராமன் கமிட்டி. சரியா, சிவராமன் கமிட்டி. நபார்டு வங்கி 1982 மும்பை, மறந்துடாதீங்க. சரிங்களா, இந்த நபார்டு வங்கியின் 2025-26ஆம் ஆண்டிற்கான ஊரக அடிப்படை கட்டமைப்பு மேம்பாடு நிதியிலிருந்து இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ரொம்ப முக்கியமான செய்தி. ஏன்னா ரீசனா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீம் அல்லது ஏதாச்சும் என்ன சொல்றது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செய்யும்போது இதற்கு யார் நிதி கொடுக்குறாங்க, ஜிகா நிறுவனமா, வேர்ல்டு பேங்கா, IMF அமைப்பா அப்படின்னு பார்க்கும்போது தனிப்பட்ட ஒரு வங்கி சூப்பரா வந்திருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா நபார்டு வங்கி, மறக்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அறிவுசார் மையத்துடன் தொடர்புடையது நபார்டு வங்கி. சரியா, அடுத்த செய்தி போலாமா? அடுத்த நியூஸ் பேப்பர்ல வந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்லைன் நியூஸ். சரியா, ஒருவரி செய்திகள். பறவை காய்ச்சல் அடிக்கடி செய்தியில் வந்துட்டு இருந்ததுல, அந்த பறவை காய்ச்சலுக்கு காரணமான அந்த வைரஸோட பேரு என்ன அப்படி கேட்கலாம். என்ன பேருமா? H5N1. மறந்துடாதீங்க. சரி, இந்த காக்காலாம் நிறைய செத்து போச்சுன்னு சொன்னாங்க சென்னை பக்கத்துல. சரியா, அதனால பறவை காய்ச்சல் இருக்குது, கொஞ்சம் அலர்ட்டா இருக்குன்னு சொல்லும்போது அது காரணமான வைரஸ் என்னன்னு சொல்லி கேட்கலாம், H5N1. அதே மாதிரி ஈரான் நாட்டின் நட்டான்ஸ் அணுசக்தி மையத்தின் மீது தாக்குதல் அறிவித்துள்ளது IAEA அமைப்பு. சரியா, ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையில ஈரான் நாட்டுக்கு சொந்தமான ஒரு முக்கியமான நியூக்ளியர் பிளான்ட் மேல அட்டாக் நடந்திருக்குது. அந்த இடத்தோட பேரு நட்டான்ஸ். இதற்கான தகவலை அறிவித்தது IAEA அமைப்பு, மறந்துடாதீங்க. சரியா, அடுத்த செய்தி ஒரு பொதுவான செய்தி பாருங்க. இந்த சோஷியல் மீடியா சம்பந்தப்பட்ட செய்தியும் எக்ஸாம்ல கேட்கறாங்க. சரியா, யூடியூப்ல அதிக ஃபாலோவர்ஸ், சரியா, அதிக பின்தொடர்பவரை கொண்ட தலைவர்களின் பட்டியல்ல டாப்ல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். சரியா, 3 கோடி பேர் இருக்கிறாங்க சப்ஸ்கிரைபர். யாருடைய சேனல்ல? நரேந்திர மோடி அவர்கள் சேனல்ல. சரிங்களா, அடுத்தபடியாக 2ஆம் இடத்துல இந்த பட்டியலில் இருப்பவர் பிரேசிலின் முன்னாள் அதிபர் ஜெயிர் போல்சனரோ. ஓகேவா, 3ஆம் இடத்துல இந்த பட்டியலில் இருப்பவர் தற்போதைய அமெரிக்க அதிபர், சரியா, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். சரிங்களா, யாரு டாப்ல இருக்காங்க, 2ஆவதுல இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை விட செய்தியில வந்ததுனால அவங்க யாரு அப்படிங்கறத தெரிஞ்சிட்டீங்கன்னா எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி இன்ஸ்டாகிராம். சரி, இன்ஸ்டாகிராம்ல அந்த ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கிறதுல தொடர்ந்து டாப்ல இருக்கிற உலக தலைவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். சரியா, 10 கோடி பேர் இருக்கிறாங்க இன்ஸ்டாகிராம்ல. ஓகேவா, ஓகே. ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் இந்த 2 சோஷியல் மீடியாவும் எந்த ஆண்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வந்தது? இது யாரு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்கலாம். சரியா, அடுத்தபடியாக இந்தியாவின் முக்கியமான உள்நாட்டு கிரிக்கெட் தொடர்கள். சரிங்களா, நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா போன பதிவுல ரஞ்சு கோப்பையை முதல் முறையாக ஜம்மு காஷ்மீர் அணி வென்றதுன்னு சொல்லி பார்த்தோம்ல. அப்படி பார்க்கும்போது முக்கியமான டொமஸ்டிக் டோர்னமெண்ட் இந்தியாவில் எதுன்னு சொல்லி பாருங்க, கிரிக்கெட்ல. ஓகேவா, ஒன்னு ரஞ்சு கோப்பை. சரியா, இது வந்து டெஸ்ட் ஃபார்மட்ல 5 நாட்கள் நடைபெறும் ஒரு கிரிக்கெட் போட்டி தொடர் தான் ரஞ்சு கோப்பை. ஓகேவா, அடுத்து ஸ்மார்ட் அப்படின்னா சையது முஸ்டாக் அலி டிராஃபின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 2020 வடிவத்தில் நடைபெறும் இந்தியாவின் முக்கியமான ஒரு டொமஸ்டிக் கிரிக்கெட் டோர்னமெண்ட். சரிங்களா, அடுத்து விஜய் ஹசாரே. சரி, விஜய் ஹசாரே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சரிங்களா ஓடிஐன்னு சொல்லுவாங்களா, ஒன் டே இன்டர்நேஷனல், அதாவது 50 ஓவர். சரியா, 50 ஓவர்களை கொண்ட அந்த கிரிக்கெட் தொடராக இந்தியாவில் நடைபெறும் உள்நாட்டு கிரிக்கெட் தொடர் விஜய் ஹசாரே. அதே மாதிரி இன்னொரு ரொம்ப முக்கியமானது புச்சி பாபு கிரிக்கெட். இது எல்லாமே இந்தியாவில் நடைபெறும் முக்கியமான உள்நாட்டு கிரிக்கெட் தொடர்கள். SSC RRB மாதிரி எக்ஸாம்ல இந்த டிராஃபியை கொடுத்துட்டு எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? இப்போ சந்தோஷ் கோப்பை அப்படின்னா ஃபுட்பால் சொல்லுவாங்கல்ல, டேவிஸ் கோப்பை அப்படின்னா டென்னிஸ். ஓகேவா, அந்த மாதிரி இதுவும் கேட்கலாம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியாமா, அடுத்த செய்தி அகைன் பாருங்க. தமிழ்நாடு அரசின் சரியா முக்கியமான ஒரு மையம் புனல். சரியா, புனல் மையம் தொடங்கப்பட்ட நாள் March 4, 2026. இது என்னன்னு சொல்லி பாருங்க. சரியா, புனல் அப்படிங்கிற ஷார்ட் நேம். தமிழ்நாடு ஒருங்கிணைந்த குடிநீர் குறை தீர்வு மையம். சரியா, குடிநீர் குறை தீர்வு மையம். சரியா, ஒருங்கிணைந்த குடிநீர் குறை தீர்வு மையம். ஓகேவா, பயன் குடிநீர் விநியோகம், தரம் மற்றும் தட்டுப்பாடு தொடர்பான புகார்களை 24 மணி நேரமும் பதிவு செய்வதற்காக தொடங்கப்பட்டுள்ள ஒரு மையத்தின் பெயர் தான் புனல். சரி, நம்ம குடிக்கிற தண்ணீர் தொடர்புடைய எந்த ஒரு குடிநீர் தொடர்புடைய எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி, அதை உடனடியாக தீர்வு காண்பதற்காக தொடங்கப்பட்ட மையம் புனல் மையம். சரி, அதற்கான அழைப்பு எண் டோல் ஃப்ரீ நம்பர் 1916. மறந்துடாதீங்க, தொடங்கப்பட்ட வருஷம் 2026. சரியாமா, அடுத்த செய்தி போலாமா? இந்த வாரியத்தை தொடங்கியது தமிழ்நாடு குடிநீர் வழங்கல் மற்றும் வடிகால் வாரியம். சரியா, TWAD. சரியா, ஒரு போனஸ் கேள்வி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த TWAD அப்படிங்கிறது தமிழ்நாடு குடிநீர் வழங்கல் மற்றும் வடிகால் வாரியம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? சரியா, பதில்களை தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா, அப்பதான் ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும், உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அதனால தான் ஒரு சில கொஸ்டின்ஸை உங்ககிட்ட நான் கேட்கறது. சரியா, தேடல் இருந்தாதான் படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும், மறக்கவும் செய்யாது. இந்த சேவை மூலம் மக்கள் 1916 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண், சரி, டோல் ஃப்ரீ நம்பர் மூலமாகவும், சரியா, அதற்கான இணையதளம் இந்த punal.tngov.in என்ற இணையதளம், சரியா, அதற்கான வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்காங்க பாருங்க, 994
சில 99991916 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் புகார்களை பதிவு செய்து அதற்கான தீர்வுகளை பெற முடியும். சூப்பரானது. இது மட்டும் இல்ல, அந்த மையம் மட்டும் இல்லாம அதற்கான ஒரு மொபைல் செயலியும் தொடங்கி இருக்கிறாங்க. அதுக்கு வச்ச பேரு புனல் சிட்டிசன் ஆப். சரி, புனல் சிட்டிசன் ஆப் மறக்காதீங்க. சரியா? சூப்பரான ஒரு நல்ல சேவை தான் இது. அடுத்து முக்கியமானது இந்தியன் எக்கனாமி தொடர்புடைய ஒரு வங்கி தொடர்புடைய ஒரு பேங்க் சம்பந்தப்பட்ட செய்தி பாருங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், சரி, ஐஓபி வங்கிக்கு ISO 3100/2018 அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த ISO சரியா 3100/2018 அப்படிங்கிற சான்றிதழை பெற்ற முதல் இந்திய பொதுத்துறை நிறுவன வங்கி ஐஓபி. சரி, இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் செக்டர் பேங்க் வந்துட்டு இந்த சர்டிபிகேட் வாங்கியிருக்கிறாங்க. இதுக்கு காரணம், அது எதற்காக இந்த சர்டிபிகேட் வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத கேட்கலாம். வலுவான நிர்வாகம், சரி, சூப்பரான ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி இடர் மேலாண்மை, தேவையில்லாத ரிஸ்க் கஸ்டமர்ஸ்க்குலாம் அவ்வளோ வர்றதில்லை. அதனால இந்த சர்டிபிகேட் வழங்கியிருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாமா? ஓகே. சென்னையில் உள்ள ஐஓபி வங்கியின் பணியாளர் கல்லூரி மற்றும் பணியாளர் கல்லூரியானது இதுக்கு முன்னாடி ISO 9001/2015 அப்படிங்கிற தர சான்றிதழை பெற்றுள்ளது. இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஆனது சரியா உருவாக்கப்பட்ட வருஷம் February 10, 1937. மறந்துடாதீங்க. சரியா? இந்தியாவில் RBI கீழ இருக்கிற தேசியமயமாக்கப்பட்ட முக்கியமான பொதுத்துறை நிறுவன வங்கிகளின் எண்ணிக்கை மொத்தம் 12 இருக்குது. அந்த 12ல 2 வங்கிகள் சென்னையில் இருக்குது. அதுல ஒன்னு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க். இந்தியன்ங்கிற பேர்ல ஆரம்பிக்கிற 2 பேங்குமே ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குது? சென்னையில் இருக்கு. மறந்துடாதீங்க. சரிங்களா? இந்த ஐஓபி உருவாக்கப்பட்ட 1937, ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னை. இதை தொடங்கியவர் MCD சிதம்பரம் செட்டியார் அவர்கள். மறக்காதீங்க. சரிங்களா? அடுத்தபடியாக போலாமா? அடுத்த சூப்பரான செய்தி. அகைன் கலைஞர் கனவு இல்லம் திட்டம். சரிங்களா? அறிவிக்கப்பட்டது 2024, சரி, 2024-25 தமிழக பட்ஜெட் அறிவிக்கப்பட்டது. சரியா? இந்த திட்டம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது February 19, 2024. நோக்கம் குடிசை இல்லா தமிழகம். சரி, ஸ்லம் ஃப்ரீ தமிழ்நாடு. சரி, காங்கிரீட் வீடுகள் தான் இருக்கணும், குடிசை வீடுகள் இருக்கக்கூடாது. அதற்கான இலக்கு ஆண்டு 2030 ஆண்டு. சரிங்களா? கிட்டத்தட்ட 8 லட்சம் காங்கிரீட் வீடுகளை கட்டி கொடுத்து இந்த இலக்கை 2030 ஆண்டுக்குள்ள அடைய போறோம் அப்படி சொல்லிட்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க. பயனாளிகள் சொந்தமா அவங்களுக்கு பட்டா நிலம் இருக்க வேண்டும். அந்த பட்டா நிலமானது குறைந்தபட்சம் 360 சதுர அடியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமான பயனாளிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புற ஏழை மக்கள். சரிங்களா? சூப்பரான திட்டம், விட்டுறாதீங்க. இதற்கான ஒதுக்கப்பட்ட தொகை 3500 கோடி. ஒவ்வொரு வீட்டிற்கும் அந்த வீடுகளை கட்டுவதற்காக வழங்கப்பட்ட நிதி உதவி 3,50,000 ரூபாய். மறக்காதீங்க. சரிங்களா? ஃபண்டு பார்த்தீங்கன்னா அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். தனிநபர்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வழங்கப்படும் அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். சரியாமா? அடுத்து தமிழக அரசின் கலைச்செம்மல் விருது. சில நேரங்களில் எக்ஸாம்ல நம்ம வந்துட்டு யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கிறோம். ரீசெண்டாக ஒரு சில எக்ஸாம்ல விருதை கொடுத்துட்டு எதற்காக வழங்கப்படுகிறது, ஏன்னா நம்ம அது மைனூட்டா பார்க்கும்போது சில விஷயங்களை மறந்துடும். விட்டுறாதீங்க. பாருங்க, விருது வழங்கப்படும் பிரிவுகள். சரியா? மரபு வழி ஓவியம் மற்றும் சிற்பம், நவீன பாணி ஓவியம் மற்றும் சிற்பம். இந்த பிரிவுகளில் கலைச்செம்மல் விருது தமிழ்நாடு அரசால் வழங்கப்படுகிறது. சரிங்களா? இந்த விருதை எந்த துறை வழங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலை பண்பாட்டு துறை. சரியா? தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை வழங்குறாங்க. இதற்கான விருதுக்கான பரிசு தொகை 1 லட்சம் ரூபாய். சரிங்களா? 2025-26 ஆண்டிற்கான விருது பெற்றவர்கள் யாரு அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்க. மரபு வழி ஓவியத்திற்கு இந்த பரிசு யாருக்கு வழங்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா திரு பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும், மரபு வழி சரியா பாரம்பரியமான அந்த சிற்பம் சரி அந்த விருதிற்காக ஸ்ரீகண்ட ஸ்தபதி மற்றும் பத்மநாதன் அவர்களுக்கும் இந்த விருது வழங்கப்படுகிறது. அதே மாதிரி நவீன பாணி சரி மாடர்ன் அப்படிங்கிறது இந்த மாடர்ன் ஆர்டிஸ்ட் அப்படி பார்க்கும்போது நவீன பாணி ஓவியத்திற்காக முனைவர் வில்வநாதன் அவர்களுக்கும் ராஜா அவர்களுக்கும் இணைந்து வழங்கப்படுகிறது. அதே மாதிரி நவீன பாணி சிற்பத்திற்கான விருது கலைச்செம்மல் விருது சாந்தி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சரிங்களா? எல்லாமே முக்கியமானதுமா, விட்டுறாதீங்க. அடுத்து நியூஸ் பேப்பர்ல வந்த ரொம்ப முக்கியமான செய்தி, எக்ஸாமுக்கு தேவையான செய்தி, விட்டுறாதீங்க. பாருங்க, ஒரு வரி செய்திகள்ல இந்தியா வந்துள்ள பின்லாந்து நாட்டின் அதிபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஸ்டஃப் அவர்கள். மறக்காதீங்க, அடிக்கடி நிறைய நாட்டுகளோட தலைவர்கள் வராங்க, காலமுறைப்படி வரிசைப்படுத்துக்க அல்லது பேரை கொடுத்து எந்த நாட்டின் அதிபர் பிரதமர் கேட்கலாம், மறந்துடாதீங்க. சரிங்களா? அலெக்சாண்டர் பின்லாந்து. அடுத்து சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சிப்காட்டில் MRF நிறுவனம் ரூபாய் 5300 கோடி முதலீடு பண்ண போறேன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கும், மறக்க கூடாது. சரிங்களா? அடுத்து தமிழக அரசின் $1 டிரில்லியன் பொருளாதார இலக்கு ஆண்டு 2030. சரிங்களா? மத்திய அரசு $5 டிரில்லியன் பொருளாதாரத்தை 2025க்குள்ள அடையணும்னு சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாடு அரசு தனியா $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை எந்த ஆண்டுக்குள்ள 2030 ஆண்டுக்குள்ள அடைய வேண்டும் என்று இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தபடியாக கேரளாவில் மலையாளம் மட்டுமே அலுவல் மொழி,
ஆளுநர் ஒப்புதல். ஞாபகம் வச்சுக்கோமா, கேரளாவில் மலையாளம் மட்டும் தான் அபிஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க கேரளா ஆளுநர். சரிங்களா? ஒரு போனஸ் கேள்வி. கேரளாவின் தற்போதைய ஆளுநர் யார்? ஒரு சின்ன குழு. கேரளாவின் ஆளுநர் தான் தற்போது தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநராக இருக்கிறாங்க. பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? அடுத்து, அமெரிக்காவின் சரியா மான்டானா பல்கலைக்கழகத்தில் மகாத்மா காந்திஜியின் உருவ சிலை திறக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து, கிண்டியில் சுற்றுலா பூங்கா முதல்வர் அடிக்கல் நாட்டியுள்ளார். சரிங்களா? அடுத்த செய்தி, இந்தியாவில் முதல் 30 மீட்டர் உயர செங்குத்து தோட்டத்துடன் கூடிய உயர்மர கோபுரம் சரியா எங்கு அமைக்கப்படுகிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை கலைஞர் பூங்காவில் திறக்கப்பட்டுள்ளது. இதுவும் கேட்கலாம், ஞாபகம் எப்பவுமே இந்தியாவில் முதல் முறையாக, உலகத்திலே முதல் முறையாக, தமிழ்நாட்டில் முதல் முறையாக வந்துச்சுன்னா நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து, தமிழ்நாடு வேளாண் காடுகள் வளர்ப்பு கொள்கை 2026 தமிழக முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான சரியா வேளாண் காடுகள் வளர்ப்பு கொள்கை. ஏற்கனவே மத்திய அரசு பார்த்தீங்கன்னா தேசிய காடுகள் கொள்கையை முதல் முறை வெளியிட்ட வருஷம் 1952, இரண்டாவது முறையாக மத்திய அரசு தேசிய காடுகள் கொள்கையை வெளியிட்ட வருஷம் 1988. சரிங்களா? இதுல செகண்ட் ஃபாரஸ்ட் பாலிசி, செகண்ட் நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 1988ல இந்த பாலிசி தேசிய காடுகள் கொள்கையை வெளியிடும் போது இந்தியாவோட மொத்த லேண்ட் ஏரியாவில் சரிங்களா 33% சரியா 33% ஆர் 1/3. ஓகேவா? கண்டிப்பாக காடுகளும் மரங்களும் நிறைந்த பகுதிகளாக இருக்க வேண்டும். எந்த வருஷத்துக்குள்ள? 2030ஆம் ஆண்டுக்குள்ள அப்படிமா சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் இதுவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா இது தமிழ்நாடு அரசோட வேளாண் காடுகள் வளர்ப்பு கொள்கை. அப்படி பார்க்கும்போது தேசிய லெவலில் என்ன நியூஸ் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. சரியாமா? விண்வெளியில் பறந்து சாதனை படைத்த இந்திய பெண்கள். சரியா? அதாவது ரீசனை பார்த்தீங்கன்னா ஸ்பேஸுக்கு நிறைய பேர் போயிட்டு வராங்க. நிலாவுக்கும் அமெரிக்காவோட நாசா அமைப்பு மறுபடியும் மனிதர்கள் அனுப்ப போறாங்க. இந்த சூழல்ல இந்தியாவில் இருக்கிற பெண்மணிகள் அல்லது இந்தியாவில் பிறந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க என்ன சாதனையை விண்வெளியில் படைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டா பார்க்கலாம். பாருங்க, அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விண்வெளிக்கு சென்ற முதல் பெண்மணி வேர்ல்டு லெவல்ல யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேலண்டைனா தெரஸ்கோவா அவர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க, விட்டுறாதீங்க. சரியாமா? அடுத்தபடியாக இவர் ஜூன் 16, 1963ஆம் ஆண்டில் சரியா வோஸ்டாக் 6 அப்படிங்கிற விண்கலத்தின் மூலம் விண்வெளிக்கு சென்று பூமியை 48 முறை சுற்றி வந்து சாதனை படைத்தார். அப்ப ஸ்பேஸுக்கு போன ஃபர்ஸ்ட் விமன் யாருமா? வேலண்டைனா தெரஸ்கோவா. மறந்துடாதீங்க, ரஷ்யா நாட்டை சேர்ந்தவர். ஸ்பேஸ் கிராஃப்டோட பேரு வோஸ்டாக். சரியா? அடுத்து இப்போ வாங்க நம்ம நியூஸ்க்கு வாங்க. விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய வம்சாவளி பெண் சரியா கல்பனா சாவ்லா அவர்கள் முதல் முறையாக ஸ்பேஸுக்கு போன நாள் வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1997. கல்பனா சாவ்லா அவர்கள் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர். சரியா? ஸ்பேஸுக்கு நிறைய வாட்டி போய் சாதனை படைச்சாங்க. இருந்தாலும் 2003ஆம் ஆண்டு சரியா ஸ்பேஸுக்கு போயிட்டு கொலம்பியா விண்கலத்தின் மூலம் திரும்பி பூமிக்கு வரும்போது அது வெடிச்சு சதறி இறந்துட்டாங்க. கல்பனா சாவ்லா அவர்கள் மறக்காதீங்க. சரியாமா? அடுத்தபடியாக சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள். சுனிதா வில்லியம்ஸ் அவரோட பெற்றோர்கள் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவங்க. இவருடைய முதல் விண்வெளி பயணம் 2006ஆம் ஆண்டில் நடைபெற்றது. நிறைய ரெக்கார்டை வச்சிருக்கிறாங்க. சரியா? விண்வெளியில ரொம்ப நேரம் சரியா அந்த ஸ்பேஸ் வாக் மேற்கொண்டவங்க, ரொம்ப நாள் விண்வெளியில தங்கியிருந்தவங்க, அப்படி நிறைய சாதனை படைத்தவர் சுனிதா வில்லியம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த முக்கியமான நபர் ஸ்ரீஷா பண்ட்லா. சரி, ஸ்ரீஷா சரி த்ரிஷா இல்ல ஸ்ரீஷா. ஓகேவா? ஆந்திராவில் பிறந்தவர், ஆந்திராவின் குண்டூரில் பிறந்தவர், அமெரிக்க விண்வெளி வீராங்கனை. சரியா? ஸ்ரீஷா பண்ட்லா அவர்கள் ஜூலை 11, 2021 சரியா 2021 அன்று வெர்ஜின் காலடெக் நிறுவனத்தின் மூலம் யூனிட்டி 22 என்ற விண்கலத்தின் மூலம் விண்வெளிக்கு சென்று சாதனை படைச்சிருக்காங்க. சரி, இப்படி நிறைய பெண்மணிகள், எங்கும் பெண்கள் எதிலும் பெண்கள் அப்படிங்கிற மாதிரி சூப்பரா சாதனை படைச்சிருக்காங்க. பார்த்துக்கோங்க, கவனம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? யார் கவனமா இருந்துக்கணும்? சரிங்களா? ஓகே. அடுத்து, தமிழக அரசின் கனவு திட்டங்கள். அதாவது கனவு திட்டங்கள் அப்படின்னா கனவுங்கிற பேர்ல ஒரு சில முக்கியமான திட்டங்கள் இருக்குது. சரியா? கனவுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்க. அது என்னங்கிற லிஸ்ட்டை தொகுத்து கொடுத்துருக்கேன், பயன்படுத்திக்கோங்க. சரியா? கலைஞர் கனவு இல்லம் திட்டம் 2030ஆம் ஆண்டுக்குள்ள சரியா குடிசை இல்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கு தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டது கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். அதே மாதிரி உங்கள் கனவை சொல்லுங்க திட்டம், குடும்பங்களின் எதிர்கால கனவுகளை சேகரிக்கும் திட்டம். சரியா? குடும்பங்கள் ஓகேவா எப்படி முன்னேறணும், அதுக்கு உங்களுடைய கனவு என்ன, அந்த கனவை செயல்படுத்தினா உங்க குடும்பம் முன்னேறும், அதன் வழியாக மாநிலம் முன்னேறும், அதன் மூலமாக இந்தியா முன்னேறும். அப்படி சொல்லிட்டு உங்கள் கனவை சொல்லுங்க திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கினாங்க. அதே மாதிரி கல்லூரி கனவு திட்டம். சரியா? நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் சரிங்களா +2 பாஸ் பண்ணிட்டு
அடுத்து எந்த டிகிரி படிக்கலாம், எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், சரியா, என்னென்ன ஸ்காலர்ஷிப் கிடைக்குது, இடஒதுக்கீடு என்ன, சரியா, இப்படி எல்லா தகவல்களையும் வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் நான் முதல்வன் கல்லூரி கனவு திட்டம். அதே மாதிரி என் ஊர் என் கனவு திட்டம் 38 மாவட்ட தொலைநோக்கு திட்டம் 2030ஆம் ஆண்டிற்குள் இது இந்த இலக்குகளை அடைவதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. சரிங்களா, இது எல்லாமே கனவுங்கிற பேர்ல தொடர்புடைய திட்டம், மறந்துடாதீங்க. சரிங்களா, அடுத்து என் கனவு என் எதிர்கால திட்டம், இளைய சக்திகளின் கனவு சேகரிப்பு திட்டம், மறக்காதீங்க. சரிங்களா, எவ்வளவு அழகான தொகுப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா, அடுத்தபடியாக மாநிலங்களின் புதிய ஆளுநர்கள். இந்த ஏரியாவில இருந்து அப்பப்போ ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ எந்த மாநிலங்களில் யார் ஆளுநர் கவர்னரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சரிங்களா, மாநிலங்கள் மற்றும் ஆளுநர்கள் மார்ச் 2026 நிலவரப்படி, சரிங்களா, தமிழ்நாட்டின் ஆளுநராக இருப்பவர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக் அவர்கள். சரிங்களா, இவர் நம்ம போனஸ் கேள்வியில கேட்டிருந்தோம். சரியா, கேரளாவின் ஆளுநராக இருக்கிறாங்க, தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநராக இருக்கிறாங்க இப்போ ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர் அவர்கள். சரிங்களா, இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டின் ஆளுநராக இருந்தவர் யார்? திரு RN ரவி அவர்கள். தற்போது மேற்கு வங்க மாநிலத்தின் மம்தா பானர்ஜி அவர்களுடைய மேற்கு வங்க மாநிலத்தின் புதிய ஆளுநராக பொறுப்பேற்றிருக்கிறாங்க RN ரவி அவர்கள். அதே மாதிரி நம்முடைய அண்டை மாநிலமான தெலுங்கானா ஷிவ் பிரதாப் சுக்லா அவர்கள் இதுக்கு முன்னாடி ஹிமாச்சல பிரதேசத்தின் ஆளுநராக இருந்தாங்க, இப்போ தெலுங்கானாவோட கவர்னராக வந்திருக்கிறாங்க. சரிங்களா, இதுல ஒரு சின்ன போனஸ் கேட்கலாமா? தெலுங்கானா மாநிலம் எப்போது ஆந்திராவிலிருந்து தனியாக பிரிக்கப்பட்டது? சரி, டேட்டு வருஷத்தோட கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்களா, அதே மாதிரி தெலுங்கானா அது பிரிக்கப்பட்ட டைம்ல தெலுங்கானா இந்தியாவின் எத்தனையாவது மாநிலம், அதையும் கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தபடியாக மகாராஷ்டிராவின் புதிய ஆளுநர் ஜிஷ்ணு தேவ் வர்மா இதுக்கு முன்னாடி தெலுங்கானாவின் கவர்னராக இருந்தாங்க. அதே மாதிரி நாகாலாந்தின் புதிய ஆளுநர் நந்த் கிஷோர் யாதவ், பீகார் மாநிலத்தின் புதிய ஆளுநர் சையத் அதா ஹஸ்னைன் அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து ஹிமாச்சல பிரதேசோட புதிய ஆளுநர் கவிந்தர் குப்தா அவர்கள். இவங்க எல்லாமே புதிய ஆளுநர்கள் ரீசெண்டா நியூஸ்ல வந்திருக்காங்க. சரியா, அடுத்தபடியாக இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தது கவர்னர். இப்போ நம்ம பார்க்க போறது துணைநிலை ஆளுநர்கள். சரிங்களா, லடாக்கோட துணைநிலை ஆளுநராக வினய்குமார் சக்சேனா, சரியா, டெல்லியிலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். வினய்குமார் அவர்கள் தான் இப்போ லடாக்கோட அந்த துணைநிலை ஆளுநர். அதே மாதிரி டெல்லியின் துணைநிலை ஆளுநராக தரஞ்சித் சிங் சந்து அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர், லடாக், சரிங்களா, அடுத்து டெல்லி, புதுச்சேரி 4 இடங்கள்ல தான் துணைநிலை ஆளுநர் இருக்கிறாங்க. மிச்ச எல்லா இடங்களையும் ஆளுநர்கள் அல்லது மத்திய அரசு சார்பில் அட்மினிஸ்டர் நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க, 4 இடங்கள் மறக்காதீங்க. சரியா, அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் முக்கியமான உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதி. சரி, தலைமை நீதிபதி ஞாபகம். சரிங்களா, சென்னை உயர்நீதிமன்றத்தின் 55வது தலைமை நீதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி அவர்கள். ஷார்ட்டா SA தர்மாதிகாரி அப்படிங்கிற மாதிரி செய்தித்தாள்கள் வருது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா, இந்த சென்னை உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்ட வருஷம், சரிங்களா, 1862 தான் இந்தியாவில் முதல் 3 உயர்நீதிமன்ற ஹைகோர்ட் உருவாக்குனாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா கல்கத்தா முறைப்படி செயல்பட தொடங்கியது. அதுக்கு அடுத்து மும்பை, அதுக்கு அடுத்து தேர்ட் ஒன் தான் நம்முடைய மெட்ராஸ் ஹைகோர்ட். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட் முறைப்படி செயல்பட தொடங்கியது August 15, 1862, மறந்துடாதீங்க. அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட 55வது சீஃப் ஜஸ்டிஸா சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சரிங்களா, மார்ச் 6, 2026 அன்று தமிழக ஆளுநர், ஏன்னா அப்போ அவர் தான் கவர்னராக இருந்தாங்க, RN ரவி அவர்கள் சென்னை கிண்டியில் நடைபெற்ற ஆளுநர் மாளிகை. சரி, ஆளுநர் மாளிகைக்கு என்ன பேருமா? ஆளுநர் மாளிகைக்கு என்ன பேர் சொல்ல பார்க்கலாம்? சரிங்களா, பழைய பேரு வழக்கம் என்ன பேர் சொல்லுவாங்க? வழக்கமான பேர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க. சரி, நீங்க போனஸ் கேள்வி சொல்லுங்களா? ஆளுநர் மாளிகையின் புதிய பெயர் என்ன? அப்படி பழைய பெயரை சேர்த்து சொல்லுங்க சார். பழைய பெயர் என்ன, புதிய பெயர் என்ன? எனது பெயர் மாற்றம் செய்வதற்கு முக்கியமான காரணமே RN ரவி அவர்கள் தான். போனஸ் கேள்வியில முடிஞ்சா இதை சொல்லுங்க பார்க்கலாம். சரியா, கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து கேரளா உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருந்த இவர் மணீந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவா ஓய்வு பெற்றதை தொடர்ந்து நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா, ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா, அடுத்தபடியாக அதே மாதிரி இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அதிகபட்சம் 75 நீதிபதிகள் இருக்க முடியும். சரியா, தலைமை நீதிபதி சேர்த்து. சரியா, 59 + 16 போட்டிருப்பாங்க. 59 நீதிபதிகளும் தேவைப்பட்டால் கூடுதலாக 16 நீதிபதிகளும் இருக்கலாம். அந்த நம்பர் எதை தாண்டக்கூடாது? 75ஐ தாண்டக்கூடாது மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. சரிங்களா, அதே மாதிரி குடியரசுத் தலைவரின் உத்தரவின் பேரில் உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரையின் அடிப்படையில் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார் தர்மாதிகாரி அவர்கள். இது லைன் பார்க்கும்போது சாதாரணமாக தெரியும், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, குடியரசுத் தலைவரின் உத்தரவின் பேர்ல உச்சநீதிமன்ற கொலிஜியம், அப்ப யார் பரிந்துரை செய்றாங்க? உச்சநீதிமன்றத்தின் கொலிஜியம். சரிங்களா, யார் வந்து நியமனம் செய்றாங்கன்னா குடியரசுத் தலைவர், மறக்காதீங்க. சரிங்களா, அடுத்தபடியாக 3 எழுத்தாளர்களுக்கு தமிழக அரசின் குடியிருப்புகள். சரிங்களா,
கனவு இல்லம் திட்டம், கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் தமிழக வளர்ச்சித்துறை சார்பில் 3 முக்கியமான எழுத்தாளர்களுக்கு, இது தேசிய லெவலில் நியூஸ்ல கேட்கலாம், சர்வதேச லெவலிலும் கேட்கலாம். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வீடுகள், குடியிருப்புகள் வழங்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. யாரு, எந்த எழுத்தாளர் அப்படிங்கறத கொஞ்சம் செய்திகளை பாருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எழுத்தாளர் பொன்னீலன். சரி, பொன்னீலன் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் எழுதிய புதிய தரிசனங்கள் என்ற நாவலுக்கு 1994ஆம் ஆண்டில் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. சரி, சாகித்ய அகாடமி விருதை வென்றவருக்கு தான் இந்த இலவசமாக அந்த குடியிருப்பு வழங்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இவர் ஒரு எழுத்தாளர். அடுத்து தாய்மாள் அரவாணன் அவர்கள். சரி, இவர் வந்துட்டு 2025ஆம் ஆண்டில் கருணாநிதி செம்மொழி தமிழ் விருதை வென்றவர். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. அடுத்த 3வது முக்கியமான எழுத்தாளர் வெங்கடாச்சலபதி அவர்கள். வெங்கடாச்சலபதி அவர்கள் என்ன அவார்டு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. சரியா? 2024ஆம் ஆண்டிற்கான விருது 2025ஆம் ஆண்டுல திருநெல்வேலி எழுச்சியும், என்ன பேரு, திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 என்ற ஒரு வரலாற்று ஆய்வு நூலுக்காக 2024ஆம் ஆண்டிற்கான அந்த சாகித்ய அகாடமி விருதை எந்த வருஷம் வாங்கினாங்க? 2025ஆம் ஆண்டுல. இந்த 3 எழுத்தாளர்களுக்கும் சரிங்களா குடியிருப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து மார்ச் 7ஆம் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம். எப்பவுமே பாருங்க, மார்ச் 7ஆம் தேதி ஜன் ஔஷாதி திவாஸ், சரியா, மற்றும் PM BJP திட்டம், ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, மார்ச் 7 2019 அன்று முதல் ஜன் ஔஷாதி தினம் கொண்டாடப்பட்டது. சரியா? முதல் முறையாக இந்த திட்டம் ஜூலை 1, 2015 முதல் செயல்பட்டு வருகிறது. என்ன திட்டம்? ஜன் ஔஷாதி, அதாவது மக்கள் மருந்தகம் சொல்லுவாங்க. ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில மருந்து பொருட்களை விற்பனை செய்வதற்கு மத்திய அரசால் தொடங்கப்பட்ட முக்கியமான ஒரு மருந்தகம் தான் இந்த ஜன் ஔஷாதி என்று அழைக்கப்படும் மக்கள் மருந்தகம். 2015 தொடங்கி இருக்கிறாங்க. இந்த திட்டம் 2016 சரி 2016 என்ன பெயராக மாற்றம் செய்யப்பட்டது? PM BJP. சரியா? PM BJP மறந்துடாதீங்க. சரியா? பிரதான் மந்திரி, பிஜேபி கட்சியோட பேர் நினைச்சிடக்கூடாது. PM BJP அப்படின்னா பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா. சரி, 2016 பெயர் மாற்றம். சரியா? நோக்கம் எதுன்னு சொல்லி பாருங்க. டாம் கம் தவாய் உத்தம் அப்படின்னா குறைந்த விலை சிறந்த மருந்து என்ற மைய கருத்தின் அடிப்படையில் தான் இந்த ஜன் ஔஷாதி மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானதுவா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மக்கள் மருந்தகம் ஆரம்பத்தில் காங்கிரஸ் கட்சி தான் தொடங்கினாங்க 2008ஆம் ஆண்டு. இதெல்லாம் பெயர் மாற்றம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாமா? அடுத்தபடியாக மார்ச் 7 லைஃப்ல மறக்காதீங்க. அடுத்து உத்தமர் காந்தி மாதிரி கிராமங்கள் திட்டம். சரியா? தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களை நகர்ப்புறங்களுக்கு இணையாக, சரியா, ஒரு நகர்ப்புறம் அப்படின்னா அங்க எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சரிங்களா, உள்கட்டமைப்புகளும் இருக்குன்னு நினைப்போம்ல, பாலங்கள், சரியா, இந்த டிரைனேஜ்ல இருந்து எல்லாமே, அந்த எல்லா உள்கட்டமைப்புகளும் கிராமங்களையும் கிடைக்க வேண்டும். அதற்காக சரிங்களா தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் உத்தமர் காந்தி மாதிரி கிராமங்கள் திட்டம். மறக்காதீங்க. இந்த திட்டம் முதற்கட்டமாக 10 ஊராட்சிகளில் இந்த திட்டம் உடனடியாக செயல்படுத்தப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. சரிமா? அடுத்து முக்கியமான அண்டை நாட்டு செய்தி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நேபாள நாட்டின் புதிய பிரதமர். நேபாளம், பாகிஸ்தான், சரியா, வங்கதேசம், ஸ்ரீலங்காவில் என்னென்ன அரசியல் மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிறது இந்த நாடுகளை பொறுத்தும் கொஞ்சம் மாறும். ஞாபகம். சரியா? நேபாள நாட்டின் புதிய பிரதமர். நேபாள நாட்டின் புதிய பிரதமராக ராப் பாடகர் பாலேந்திர ஷா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சரி, பாலேந்திர ஷா தான் நேபாள நாட்டின் புதிய பிரதமர். இந்த இவரோட கட்சியோட பேரு ராஷ்டிரிய சுதந்திர கட்சி, ஷார்ட்டா RSPன்னு சொல்லுவாங்க. சரியா? 35 தான் வயசு. எவ்வளவு இருக்குது? 35 வயசு ஆகுது. இதன் மூலம் நேபாள நாட்டின் மிக இளம் வயது பிரதமர், சரி, யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற சாதனை படைச்சிருக்கிறாரு ராப் பாடகர். சரி, ராப் பாடகர் இனிமே வேண்டாம், பிரதமர் பாலேந்திர ஷா. ஓகேவா? நேபாள நாடாளுமன்றத்தின் கீழ் சபையில் மொத்தம் 275 இடங்கள் உள்ளன. சரிங்களா, உறுப்பினர்கள் உள்ளன. முந்தைய இடைக்கால பிரதமராக இருந்தவர் சுஷீலா. சரியா? சுஷீலா அவர்கள் நேபாள நாட்டின் முதல் பெண் பிரதமராக, சரியா, இடைக்கால பிரதமர் தான் இருந்தாலும் முதல் பெண் பிரதமராக பொறுப்பேற்றவர் சுஷீலா அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி, அதாவது சுஷீலா அவர்களுக்கு முன்னாடி நேபாள நாட்டின் பிரதமராக இருந்தவர் KP சர்மா ஒலி அவர்கள். சரிங்களா? ரொம்ப முக்கியமான செய்தி பார்த்துருக்கிறோம். நேபாளின் புதிய பிரதமர் பாலேந்திர ஷா. அதே மாதிரி வங்கதேச நாட்டின் பிரதமர் யாருமா? நம்ம ஏற்கனவே போன மந்த் வீடியோலாம் பார்க்கும்போது பார்த்துருப்போம். வங்கதேச நாட்டின் புதிய பிரதமர் தாரிக் ரஹ்மான் அவர்கள். மறக்காதீங்க. சரியாமா? அடுத்த செய்தி போலாமா? அடுத்து கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா சாதனை. என்ன சாதனை அப்படிங்கிறத பாருங்க. சரியா? கர்நாடக அரசின் 2026-27ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை, பட்ஜெட்டை அந்த மாநில சட்டப்பேரவையில் முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் மார்ச் 6ஆம் தேதி தாக்கல் செய்தார். அதுல என்ன சாதனை அப்படின்னா, கர்நாடகாவில்
17 முறை, சரியா, கஜினி படையெடுத்தார். அந்த மாதிரி 17 முறை பட்ஜெட்டை தாக்கல் செய்து சாதனை படைத்துள்ளார் சித்தராமையா அவர்கள். அதே மாதிரி கர்நாடகாவின் நீண்ட நாள் முதலமைச்சர் அப்படிங்கிற சாதனையும் படைத்திருக்கிறாங்க சித்தராமையா அவர்கள். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி இந்த சாதனை படைத்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு தேவராஜ் அர்ஸ் அவர்கள். 7 ஆண்டுகள் 239 நாட்கள் தான் இருந்திருக்கிறாங்க. இந்த சாதனை சித்தராமையா அவர்கள் வந்துட்டு முறியடிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகேவாமா? எப்பவுமே மாநிலங்களில் இருக்க முதலமைச்சர்கள், ஆளுநர்கள் எல்லாமே முக்கியம். எல்லா செய்தியிலும் நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். நடுவில் ஒரு சில போனஸ் கேள்விகளும் சூப்பராக கேட்டுக்கிறோம். நல்ல முறையில் வீடியோ பார்த்துக்கோங்க, நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. கேட்ட ஒரு சில கேள்விகளுக்கு மறக்காம கமெண்ட்ல பதில் சொல்லுங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.